ஹாய் மக்களே, இன்றைக்கி வந்து ஜொமேட்டோ ஆன்லைன் பண்ணியாச்சுங்க. நம்ம வந்து கரெக்டாக 12 மணிக்கு லாகின் பண்ணோம். இப்போ வந்து கரெக்டாக மணி 12:42 ஆச்சு. நான் ரூம்லேயே வச்சு லாகின் பண்ணிட்டேங்க இன்றைக்கி. சரி ஆர்டர் வந்தால் அப்படியே கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தேன் கொஞ்சம் நேரம். அதுவும் கரெக்டாக வந்து 12:40க்கு ஆர்டர் வந்துச்சுங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டேன். 50 ரூபாய்க்கு வந்துருக்கு இந்த ஆர்டரு. எப்படி சொல்கிறது, என்ன இன்றைக்கி ஆர்டர் ஃப்ளோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலங்க. அது வேறு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம 12 மணிக்கு ஆன் பண்ணியே இது 12:42க்கு தான் ஆர்டரே வந்திருக்கு, ஃபஸ்ட் ஆர்டரு. பார்ப்போம். இன்றைக்கி நான் வந்து 12 to 3 வரைக்கும் போட்டிருக்கீங்க. அந்த 12 to 3 எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணலாமா இல்லை வந்து அடுத்து ரேபிட் ஏதாச்சும் ஓட்டலாமான்னு பார்க்கலாம். ஓகே மக்களே, வாங்க இந்த ஆர்டரை போய் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே கஸ்டமர்களை கொடுத்துடலாம். கைஸ், இந்த ஆர்டரை கஸ்டமர்கிட்ட கொடுத்தாச்சுங்க. ஃபஸ்ட் ஆர்டரை இப்போ நம்ம செகண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. 2.5 கிலோமீட்டர் பிக்கப்பு, வெறும் 80 மீட்ரு ட்ராப்புங்க. அதுவும் பக்கமாக தான் போட்டிருக்காங்க. ஆனால் பிக்கப் அதிகம். அமௌண்ட் எவ்வளோடான்னு கேட்டிங்கன்னா 38 ரூபா போட்டிருக்காங்க இந்த ஆர்டருக்கு. அப்போ எவ்வளோ போட போகிறாங்கண்ணே? அவ்வளோ பிக்காக இருக்குது. 7839. தேங்க்யூ. மதுரை பாண்டியன் ஹோட்டலில் ஒரு ஆர்டர் எடுத்தேங்க. எடுத்துகிட்டு இப்போ வந்து இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போட்டிருக்காங்க. இன்னொரு மல்டி ஆர்டர் போட்டாங்க. அந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிவிட்டேன். இங்கேருந்து கிளம்புறக்குள்ளேயும் அடுத்த ஆர்டரும் போட்டு விட்டாங்க. ஓகே, இந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிவிட்டு கிளம்பிட வேண்டியதான். हाँ 7677. थैंक यू. हेलो, हाँ सर, जोमेटो सर. हाँ வெளியே சார். தேங்க்யூ. நான் தான் கால் பண்ணேன். தேங்க்யூ. செந்தூரா? செந்தூர் அண்ணா 715 சார். நம்மளுக்கு வந்து அடுத்த ஆர்டர் ஒரு ஆர்டர் வந்துச்சு. ஜூஸ் ஆர்டரை பிக்கப் பண்ணமே, அதையும் டெலிவரி பண்ணியாச்சுங்க. மொத்தமாக நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோன்னா 223 ரூபா பார்த்துருக்கோம். அதான் முடிச்சு போங்க. கேஷ் நம்மளுக்கு 5வது ஆர்டர் வந்துருச்சுங்க. நம்ம வந்து இது வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு பார்த்துருக்கோம்னா 223. இந்த ஆர்டருக்கு அமௌண்ட் வந்து 100 ரூபா போட்டிருக்காங்க. அக்கா 6106. இந்த வேலையானா போத்தோண்ணே, அந்த வேலையா அவனா போவானா? மேம் ஓகே, தேங்க்யூ மேம். ஹாய் மக்களே, இப்போ வந்து கரெக்டாக மணி 3:20 ஆகுது. இந்த 3:20 வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கோன்னா 605 ரூபா பார்த்துருக்கோங்க. இன்சென்டிவ் வந்து 160 ரூபா ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் ஏர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா 445. மொத்தத்துக்கு வந்து 605 ரூபா. அதாவது 12 மணிலேருந்து இப்போ 3 மணி வரைக்கும் பார்த்தோமா, இந்த பார்த்ததுக்கு அமௌண்ட் வந்து 605 ரூபா போட்டிருக்காங்க. நான் அவ்வளோதாங்க ஆஃப் பண்ணிட்டேங்க. இதுக்கு மேலே வந்து ஒரு நைட்டு 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா கொஞ்சம் வேலை இருக்குங்க. நம்ம வந்து ஒரு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குங்க. அதனால தான் கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து 7 மணிக்கு கன்டினியூ பண்ணலான் இருக்கேன். ஓகே மக்களே, நம்ம வந்து அப்படியே ரூமில் போய் சாப்பிட்டுட்டு நான் வந்து 7 மணிக்கு அப்படியே கன்டினியூ பண்ணுறேங்க. ஹாய் மக்களே, இப்போ வந்து கரெக்டாக டைம் 9:20 ஆகிடுச்சு. நம்ம இது வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் பார்த்துருக்கோன்னா 145 ரூபா பார்த்துருக்கோங்க. அதுக்கப்புறம் 800 ரூபா ஆர்டர் ஏர்னிங்ஸ் வந்திருக்கு. கஸ்டமர் டிப்போ மட்டும் இன்றைக்கி 70 ரூபா வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் 275 ரூபா வந்து இன்சென்டிவ் வந்து ஆட் ஆயிருக்கு. மொத்தம் 17 ஆர்டர் பார்த்துருக்கோங்க. ஈவினிங் வந்து ஒரு 8 ஆர்டர் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறமா நம்ம எத்தனை ஆர்டர் பார்த்துருக்கோம்? 2 7 மொத்தம் 9 ஆர்டர் பார்த்துருக்கோங்க. அதாவது 7 மணிலேருந்து இப்போ வரைக்கும் மல்ட்டியாக போட்டு தாக்குறானுங்க. ஆர்டர் ஃப்ளோ ரொம்ப அதிகமாக இருக்குது போல் இன்றைக்கி. அதனால் வந்து மல்ட்டியாக போட்டு தாக்கிட்டானுங்க. இப்போ தான் சிங்கிள் ஆர்டர் வந்திருக்கு. இந்த விஜயா மாலில் தாங்க ஆர்டர் பிக்கப் பண்ண வந்திருக்கேன். கரெக்டாக ஃபுட் ரெடியோடு இருக்குது. போனோடனே அப்படியே தூக்கிட்டு கஸ்டமரை போய் சொல்லுங்கள் கிளம்பிடுங்க.